வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிவர் புயலால் கொட்டி தீர்த்த கனமழை, சாலைகள் மற்றும் வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி, பெரிய பாதிப்பு இல்லாததால் 144 தடை உத்தரவு வாபஸ் பெறப்பட்டதாக பேட்டி. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய சேதம் இல்லை, பணியாற்றிய அனைவருக்கும் கிரண்பேடி பாராட்டு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய கூட்டணியே தொடரும், என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நிவர் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிதீவிர நிவர் புயலாக மாறி கரையை கடந்தது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதனன்று மதியம் 2 மணிக்கே புதுவையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நகர பகுதிகளில் இரவு 10:30 மணி அளவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் இரவில் நகர பகுதி முழுமையாக இருளில் மூழ்கியது. இரவு 11 மணி அளவில் நிவர் புயல் புதுவை மரக்காணம் இடையே கரையை கடக்க தொடங்கியதும் மழையுடன் பலத்த காற்று வீசியது. கடலில் அலைகள் சுமார் 2 மீட்டர் அளவிற்கு உயர்ந்தன. ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்த அலைகளால் கடற்கரையோர மீனவ கிராமங்களில் கடல் நீர் உட்புகுந்தது. மழைநீர் உட்புகுந்த பகுதிகளில் மின் மோட்டார் மூலம் தண்ணீரை அகற்றவும் அடைப்பு ஏற்பட்ட வாய்க்கால்களை சீரமைக்கும் பணியிலும் பொதுப்பணித்துறையினர் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இரவு முழுவதும் விடிய விடிய காற்றுடன் பலத்த மழை பெய்தது. கனமழை காரணமாக புதுவையின் பெரிய வாய்க்கால், சின்ன வாய்க்கால் ஆகியவை நிரம்பி ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து சாலையில் ஓடியது. நகரப்பகுதிகளில் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக தேங்கியுள்ளது. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், சென்னை சந்திப்பு சாலையான இந்திரா காந்தி சிக்னலில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நீரில் ஊர்ந்து செல்கின்றன. இதேபோல் பலத்த காற்றின் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலை ஓரங்களில் இருந்த மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் வாகன ஓட்டிகள் பாதிப்பிற்குள்ளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் அங்குள்ள வீடுகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. உப்பளம் தொகுதியில் துப்ராயப்பேட்டை, வம்பாக்கப்பாளையம், இந்திரா நகர், வானரப்பேட்டை, ரோடியார்பேட்டை, ஆட்டுப்பட்டி, நேதாஜி நகர், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4000 வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. உருளையன்பேட்டை தொகுதியில் கென்னடி நகர், திடீர் நகர் பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்துள்ளது. இதேபோல் உப்பனார் செல்லும் ரெயின்போ நகர், வெங்கடா நகர், ஜீவா நகர், தென்றல் நகர் பகுதிகளிலும் வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புயலால் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி, பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாததால் 144 தடை உத்தரவு திரும்ப பெறப்பட்டதாக கூறினார். நிவர் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் மாநிலம் முழுவதும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனை அறிந்த முதலமைச்சர் நாராயணசாமி மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் நாராயணசாமி, புதுவையில் ஒரு சில பகுதிகளில் மரங்கள் விழுந்துள்ளதாகவும் இதுவரை உயிர் சேதம் குறித்து தகவல்கள் வரவில்லை என்றும் தொடர்ந்தும் வீட்டில் இருந்ததால் பாதிப்பு இல்லை என்றார். தடைப்பட்ட மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சில பகுதிகளில் வழங்க தொடங்கிவிட்டோம் என்ற அவர் 144 தடை உத்தரவு விலக்கப்படுவதாகவும் அனைத்து மீட்பு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் என்றார். மேலும் புயல் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்போம் என்றும் காற்று விட்டுவிட்டு வந்ததால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்ற முதலமைச்சர் நாராயணசாமி,
காரைக்கால் மீனவர்கள் அனைவரும் கரை திரும்பிவிட்டனர் என்றும் தெரிவித்தார். உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் நிவர் புயலால் பெரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என கவர்னர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். கவர்னர் கிரண்பேடி வெளியிட்டுள்ள வாட்ஸ்அப் பதிவில், புதுவையில் நிவர் புயலையொட்டி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததாகவும், இதன்படி பல்வேறு துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் புயல் கரையை கடந்த பின் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அவர்களிடம் விவரம் கோரப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதுவரை புதுவையில் எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்றும், ஆங்காங்கே மரங்கள் பெயர்ந்து விழுந்துள்ளன, இதனை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், மழைநீர் தேங்கியுள்ளதால் சில இடங்களில் மின் இணைப்பு சீராகவில்லை என்றும், இவற்றை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மின்துறையினர் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். புயலை எதிர்கொள்ள அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக பாடுபட்ட அனைத்து துறையினருக்கும் அரசின் உத்தரவுகளை ஏற்று நடந்த பொதுமக்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் கூறியுள்ளதோடு, புதுவையில் பாதிப்பு ஏற்படாதவாறு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தற்போதுள்ள கூட்டணியை தொடரும் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார். மேலும் அந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயபால், திருமுருகன், கோபிகா, முன்னாள் அமைச்சர்கள் ராஜவேல், பன்னீர்செல்வம், தியாகராஜன், கல்யாணசுந்தரம், முன்னாள் அரசு கொறடா நேரு, முன்னாள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, புதிய கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும், கட்சி பணி மற்றும் தேர்தல் பணி இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது உள்ள கூட்டணி தொடரும் என்றும் கூறினார். அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய அலுவலகத்திலிருந்து நம்முடைய பணியை நாம் கட்சி தொடங்க இருக்கின்றோம். தேர்தல் பணி இன்று முதல் எங்களுடைய அகில நேரத்தில் தொடங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இடையே கூட்டணி வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. பாண்டிச்சேரியில் நாங்கள் எங்களுடைய கூட்டணி இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். தேர்தல் பிஜேபி இடையே தான் இருக்குங்களா இல்லை எங்களுடைய கூட்டணி இருந்து கொண்டு இருக்கின்றது. ஓகே. நிவர் புயல் சேதங்களை ஆய்வு செய்ய கடலூர் சென்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு புதுச்சேரி எல்லையில் ஓம் சக்தி சேகர் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிவர் புயலால் புதுச்சேரி அடுத்த கடலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கடலூரில் பல்வேறு பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டன. இதனை பார்வையிடவும் சேதங்கள் குறித்து ஆய்வு செய்யவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடலூருக்கு சென்றார். புதுவை வழியாக கடலூர் வந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் ராஜீவ்காந்தி சிலை அருகே 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவைக்கு வந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். இதில் திரளான அதிமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிவர் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்கிய நிவர் புயல் காரணமாக புதுவையில் செவ்வாயன்று முதலே மழை பெய்ய தொடங்கியது. புயல் புதனன்று நள்ளிரவு முதல் வியாழனன்று அதிகாலை வரை கரையை கடந்த நிலையில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மிக பலத்த மழை பதிவானது. தாம்பரத்தில் மிகவும் அதிகபட்சமாக 31.4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் புதுச்சேரியில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கூட வழங்காத கையாலாகாத அரசாக புதுவை அரசு உள்ளதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார். நிவர் புயலால் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. புயல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முத்தியால்பேட்டை கடலோரத்தில் வசிக்கும் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இவர்களுக்கு அரசு சார்பில் ரொட்டி துண்டுகள் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுவும் தாமதமாக வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பேசினார். மேலும் அப்பகுதியில் ஏற்பட்ட கடல் அரிப்பை நேரில் சென்று பார்வையிட்டார். தனது சொந்த செலவில் தானே முன்வந்து தொகுதி மக்களுக்காக காய்கறி வெட்டி உணவு சமைத்தார். 2000 பேருக்கு உணவு தயாரித்து கொடுத்து வருகிறார். இந்த அரசு உணவு வழங்காமல் இருப்பது அரசின் கையாலாகாத தனத்தை காட்டுவதாகவும், எனவே அரசை நம்பாமல் தொகுதி மக்களுக்கு தானே முன்வந்து உணவு தயாரித்து கொடுப்பதாக கூறினார். விளியனூரை சுற்றியுள்ள பகுதிகளில் நிவர் புயல் காற்றால் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் புதனன்று நள்ளிரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் காரணமாக வீசிய புயல் காற்றில் விளியனூரை சுற்றியுள்ள கிராமங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. தெருவோரங்களில் அதிக வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. சங்கராபரணி ஆற்றில் மழை நீர் நிரம்பி செல்கிறது. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நிவர் புயல் கரையை கடந்ததால் திரும்பியது இயல்பு நிலை. புதுச்சேரி துறைமுகத்தில் ஏற்றப்பட்ட புயல் முன்னெச்சரிக்கை குண்டுகள் இறக்கம். 1972 புதுவை மாநிலத்தில் பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தனி கல்லூரி எது? அம்மையார் கல்லூரி, அண்ணா கல்லூரி, பாரதிதாசன் கல்லூரி, ஔவையார் கல்லூரி. 1972 புதுவை மாநிலத்தில் பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தனி கல்லூரி எது? இதற்கான சரியான பதில் ஔவையார் கல்லூரி. நிவர் புயல் கரையை கடந்து இயல்பு நிலை திரும்பியுள்ள நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் ஏற்றப்பட்ட எச்சரிக்கை கூண்டுகள் இறக்கப்பட்டுள்ளன. நிவர் புயலால் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவாரூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் கடலூர் துறைமுகத்தில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டது. அதிதீவிர புயல் உருவாகியுள்ளதை குறிக்கும் வகையில் இந்த 10ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டது. ஆனால் புயல் கரையை கடக்கும் பொழுது வலுவிழந்து கடந்ததால் புதுச்சேரியில் பலத்த காற்று வீசப்படவில்லை. இருப்பினும் பல்வேறு இடங்களில் லேசான காற்றால் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. அது மட்டுமின்றி தொடர்ந்து பெய்த கனமழையால் புதுச்சேரியில் முக்கிய வீதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. புயல் கரையை கடந்ததன் காரணமாக புயல் குண்டுகள் இறக்கப்பட்டு புதுச்சேரி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. அது மட்டுமின்றி கடல் அலைகள் வழக்கம் போல் சீற்றமின்றி இயல்பாக காணப்பட்டன. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பல்வேறு இடங்களில் அதிகமாக காணப்பட்டது. மேலும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடலில் இறங்கி குளித்து மகிழ்ந்தனர். வீராம்பட்டினம் கடற்கரை மற்றும் திருபுவனை பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு செய்தார். அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் புயல் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு கடலோர பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மழையினால் பாதிப்படைந்த ஏழை மீனவ மக்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து வழங்கினார். இதேபோன்று திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவாண்டார்கோவில், கலித்திருத்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் முதலமைச்சர் நாராயணசாமி பார்வையிட்டார். மேலும் ஏரி மற்றும் குளங்களை ஆய்வு செய்த அவர் தொடர்ந்து நல்லூர்பேட்டில் தண்ணீர் புகுந்த குடிசை பகுதிகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார். சிறப்பு அழைப்பாளர் பிசிசி உறுப்பினர் MP வெங்கடேசன், வட்டார காங்கிரஸ் தலைவர் பாஸ்கரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்ட நாளை ஒட்டி அம்பேத்கர் சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட நாளையொட்டி புதுச்சேரி சட்டசபை எதிரே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது.
இதில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் துணைத் தலைவர் பாஸ்கர், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, கலைப்பிரியன் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மோடி அரசே, மோசடி அரசே, உடைக்காதே, உடைக்காதே. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக மற்றும் தேமுதிக சார்பில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. திமுக வடக்கு மாநில அமைப்பாளர் SP சிவகுமார் ஆலோசனைப்படி திமுக வடக்கு மாநில இளைஞரணி அமைப்பாளர் காந்தி மதகடிப்பட்டு நரிக்குறவர் பகுதி, PS பாளையம் இருளர் குடியிருப்பு மற்றும் திருபுவனை இலங்கை குடியிருப்பு ஆகிய பகுதி மக்களுக்கு மதிய உணவினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் கலையரசன், ஸ்டாலின், சத்யா, சிவா, ரகு, ராஜி, டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தேமுதிக மாநில செயலாளர் VVP வேலு ஆலோசனைப்படி திருபுவனை தொகுதியில் உள்ள நரிக்குறவர் மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ரவி செய்திருந்தார். இதில் வெங்கடேசன், முருகன், தாஸ், அரவிந்த் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கழிநீரம்மன் ஆலய தேர் வெள்ளோட்டத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழிநீரம்மன் ஆலயத்தில் கடந்த 400 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருந்த தேர் நிறுத்தப்பட்டு புதிய தேர் செய்யும் பணி கடந்த 2018ஆம் ஆண்டு துவங்கியது. புதிய தேர் பணி முடிவடைந்து வெள்ளியன்று புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு செங்கழிநீரம்மன் ஆலயத்தில் காலை கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, கலச பூஜை மற்றும் வாஸ்து சாந்தி செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை திருத்தேர் திருப்பணிக்குழு சந்திரன், அறங்காவலர் குழு தலைவர் பரமானந்தம் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் வீராம்பட்டினம் கிராம பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். மத்திய அரசு சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்காக டெல்லிக்குள் நுழைய லட்சக்கணக்கான விவசாயிகள் எல்லையில் குவிந்ததால் கடும் பதற்றம் நிலவுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய கிசான் யூனியன் உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. அவர்கள் வியாழன்றும் வெள்ளியன்றும் தலைநகர் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், கேரளா விவசாயிகள் டெல்லியை நோக்கி புறப்பட்டனர். சில நாட்களுக்கு முன்பிருந்தே அவர்கள் டெல்லியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் எந்தவித போராட்டமும் டெல்லியில் நடத்தக்கூடாது என்று மாநில அரசு தடை விதித்தது. கொரோனா நோய் பரவலை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் அருகில் உள்ள ஹரியானா மாநிலத்திலும் தடை உத்தரவை பிறப்பித்திருந்தனர். இந்த போராட்டத்தில் பஞ்சாப் மாநில விவசாயிகள் தான் அதிக அளவில் பங்கேற்கின்றனர். அவர்கள் ஹரியானா மாநிலம் வழியாகத்தான் டெல்லிக்கு வர வேண்டும் என்பதால் அவர்களை இடையிலேயே தடுத்து நிறுத்தும் வகையில் ஹரியானா எல்லைக்குள் விவசாயிகள் திரண்டு வருவதற்கு அந்த அரசு அனுமதி மறுத்தது. இதை மீறி விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்தவண்ணம் உள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் அம்பாலா, குருஷேத்ரா ஆகிய இடங்களில் பஞ்சாபிலிருந்து விவசாயிகள் நுழைந்து விடாமல் தடுக்க எல்லைக்கு சீல் வைத்திருந்தனர். ஆனால் விவசாயிகள் அதையும் மீறி உள்ளே நுழைய முயன்றபோது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். தடியடியும் நடந்த நிலையில் அதையும் மீறி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் எல்லையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதேபோல டெல்லி எல்லையான குர்கான், பரிதாபாத், காசியாபாத் பகுதிகளில் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். அந்த எல்லைப் பகுதிக்கு விவசாயிகள் மாலையில் இருந்தே வர தொடங்கியுள்ள நிலையில் அவர்கள் அங்கேயே கூடாரங்களை அமைத்து தங்கியுள்ளனர். அந்த எல்லைப் பகுதிக்கு விவசாயிகள் மாலையிலிருந்தே வரத் தொடங்கிய நிலையில் அவர்கள் அங்கேயே கூடாரங்கள் அமைத்துள்ளனர். அவர்கள் எல்லையை தாண்டி டெல்லிக்குள் நுழைய முயற்சித்ததால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் கடும் பதற்றம் நிலவியது.
அமெரிக்காவில் வேகமாக பரவி வரும் கொரோனாவிற்கு ஒரே நாளில் 2400 பேர் பலியானதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவல் கடந்த சில வாரங்களாகவே அதிகரித்தபடியே இருந்தது. தினமும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே இருக்கிறது. இதற்கிடையே புதனன்று புதிதாக 1,80,000 பேர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் பாதிப்பு எண்ணிக்கை 1,31,00,000 தாண்டியது. அதேபோல் தினசரி பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்தபடியே இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,439 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளதாக ஜான் ஹோப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கியது என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 2,68,000 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு கொரோனா வைரஸ் பரவலின் வேகம் தொடர்ந்து அதிகரித்தபடியே உள்ளது. தினசரி பாதிப்பு பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்வதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கால்பந்து ஜாம்பவான் மரடோனா மறைவுக்கு அர்ஜென்டினா அரசு 3 நாட்கள் துக்கம் அறிவித்துள்ள நிலையில் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து ஜாம்பவான் டிகோ மரடோனாவுக்கு உலகம் முழுவதும் கால்பந்து ரசிகர்கள் உள்ளனர். மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மரடோனா சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நிலையில் மாரடைப்பால் புதனன்று மரணமடைந்தார். 60 வயதான மரடோனா மருத்துவமனையில் இருந்து திரும்பிய 2 வாரங்களில் உயிரிழந்தது உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரடோனா மரணச் செய்தி அறிந்ததும் கால்பந்து ரசிகர்கள் அவரது வீட்டு முன்பு குவிந்தனர். துக்கம் தாங்க முடியாமல் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரான அவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். குறிப்பாக ஆசிய கண்டத்தில், அதுவும் இந்தியாவில் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இதனால் அவரது மறைவால் கால்பந்து ரசிகர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். மரடோனா மறைவுக்கு 3 நாட்கள் அரசு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் அல்வர்டோ பெர்னாண்டஸ் அறிவித்துள்ளார். இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். தமிழ் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கர்நாடகாவில் பேருந்து நடத்துனராக இருந்தபோது எடுக்கப்பட்ட இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்ட் மார்ட். தங்கம் 1 கிராம் 4620 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 64 ரூபாய் 50 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.